Today cooking கத்தரிக்காய் சம்பல். இப்போ நாங்கள் மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு பிரட்டி எடுத்துட்டு இது ஒருக்கா வடிவாக பொரிச்செடுப்போம். இது பாறை கருவாடு வடிவாக எல்லாம் கழுவி எடுத்துக்கொண்டு வச்சுக்கிறேன் சின்ன சின்ன வெட்டி. இப்போ இதை ஒருக்கா மெல்லிய தணலில் போட்டு நல்ல நைஸாக பொரிச்செடுக்க வேணும். இது கிணக்கு எண்ணெய் விடக்கூடாது. என்னென்னு சொன்னால் இப்போ இதுக்குள்ளே தான் நான் தக்காளி பழத்தையும் கொஞ்சம் நேரம் வதக்கி எடுக்க வேணும். அதால் கிணக்கு எண்ணெய் விட்டால் கத்தரிக்காய் சம்பல் சரியான எண்ணெயாக வந்துடும். அதால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மெல்லிய தணலில் விட்டு பொரிப்போம். இது முள் இல்லாத கருவாடண்டா தான் நல்லா மேனண்டா சம்பளுக்குள்ள போல கொஞ்சம் முள்ளு கடிபடும். இந்த முள் மிஞ்சின இந்த கருவாடோட வந்ததை நான் இதை பொறுத்து நாங்கள் சும்மா சாப்பிடலாம். அதுக்காக தான் பொறுக்கிறேன். கொஞ்ச நேரம் கன நேரமெல்லாம் வளர்க்கக்கூடாது. ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் வளர்ந்துட்டு நாங்கள் அந்த டைமில் பொரிச்சு வச்சுக்கிற கருவாட்டை இப்படி சின்ன சின்ன நான் வெட்டுவோம். இது பொரிச்செடுத்த கத்தரிக்காய், கருவாடு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பமில்லை, கருவாட்டு குப்பி இருக்கிறபடியால் உப்பை குறைச்சி போட வேணும், தேசிப்புளி, சொட்டு மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டால் சுவையான கத்தரிக்காய் சம்பல் ரெடி. ஆனால் இப்போ மச்சம் சாப்பிடாதாக்கள் கருவாடு போட தேவையில்லை. கருவாடு இல்லாமலும் செய்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும். உண்மையாக பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்களும் ஒருக்கா சமைச்சு பாருங்க. செம்ம டேஸ்ட்.